ஹாய் நண்பர்களே, இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற கட்டுரைக்கான தலைப்பு ஒற்றுமை, ஒற்றுமையே பலம், ஒற்றுமையின் சக்தி. இந்த தலைப்புகளுக்கான கட்டுரையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது கட்டுரையில் இடம்பெற்றுள்ள தலைப்புகளை பற்றி பார்க்கலாம். குறிப்பு சட்டகம், முன்னுரை, ஒற்றுமையின் அவசியம், சமூகத்தில் ஒற்றுமை, ஒற்றுமையை வளர்க்கும் வழிகள், ஒற்றுமையால் கிடைக்கும் நன்மைகள், முடிவுரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னுரை. மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் அடிப்படையாக இருப்பது ஒற்றுமையாகும். ஒற்றுமையே பலம் என்ற பழமொழி மனிதர்களின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்த்துகின்றது. தனியாக செயற்படுவதற்கு மாறாக ஒருமித்த முயற்சியுடன் செயற்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும். அடுத்ததாக சமுதாயத்தில் ஒற்றுமை. ஒற்றுமை என்பது ஒரே நோக்கத்திற்காக பலர் இணைந்து செயற்படுவதை குறிக்கின்றது. குடும்பத்தில், பள்ளியில், சமுதாயத்தில், நாட்டில் என எங்கும் ஒற்றுமை அவசியம். தமிழர்களின் சங்க காலத்தில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது அனைவரும் ஒரு குடும்பமாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. ஒரு குடும்பத்தில் உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு ஒற்றுமையாக இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் இருக்கும். சமுதாய வளர்ச்சிக்கும் ஒற்றுமை முக்கிய பங்கு வகிக்கின்றது. தமிழ்நாட்டு மக்கள் ஒற்றுமையால் வெற்றியை தக்க வைத்தனர். இன்று உலக நாடுகள் ஐநா போன்ற அமைப்புகளினால் ஒற்றுமையை வளர்த்து முன்னேறுகின்றன. அதேபோல் மாணவர்கள் ஒருமித்த முயற்சியுடன் கல்வியில் ஈடுபட்டால் அவர்களின் சாதனைகள் உயர்ந்ததாக அமையும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்னும் பழமொழிக்கு ஏற்ப மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் சிக்கல்களை எளிதாக தீர்க்க முடியும். இயற்கை அனர்த்தங்கள், சமூக பிரச்சனைகள் போன்றவற்றை சமாளிக்க மக்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். ஒற்றுமைகள் இல்லையெனில் சண்டைகள், பிரிவினைகள், குழப்பங்கள் உருவாகி முன்னேற்றம் தடைப்படும். நாட்டின் முன்னேற்றத்துக்கும் ஒற்றுமை அவசியம். எமது நாட்டில் பல மொழி, மதம், கலாச்சாரம் கொண்ட மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தால் அந்நாடு சக்தி வாய்ந்ததாக மாறும். ஒற்றுமை நாட்டின் பாதுகாப்பையும் பொருளாதார வளர்ச்சியையும் உறுதி செய்கின்றது. அடுத்ததாக ஒற்றுமையை வளர்க்கும் வழிகளை பற்றி பார்ப்போம். மற்றவர்களின் கருத்துக்களை மதிப்பது, பகிர்ந்து கொள்வது, வேறுபாடுகளை ஏற்படுத்துவது ஆகியவை ஒற்றுமையின் அடித்தளங்கள். சிறு துளி பெருவெள்ளம் போல சிறிய முயற்சிகள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். கல்வி, கலை, விளையாட்டுக்கள் ஒற்றுமையை வளர்க்க உதவும். முடிவாக, ஒற்றுமை மனித வாழ்க்கையின் வெற்றிக்கான முக்கியமான குணமாகும். ஒற்றுமையை உயர்வு தரும், அதுவே உலக அமைதியின் சக்தி. ஒற்றுமையாக செயற்பட்டால் எந்த சிரமத்தையும் கடக்க முடியும். எனவே ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் எனும் தமிழ் கொள்கைகளை பின்பற்றி ஒற்றுமையை வளர்த்து நல்ல சமுதாயத்தையும் வலுவான நாட்டையும் உருவாக்குவது ஒவ்வொருவரின் கடமையாகும். இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.